அண்ணாமலை அவர்கள் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம்ன்றது ஓவர் ரேட்டடா பார்க்கப்படுது, நிறைய விமர்சனங்கள் வருது. இது எப்படி பாக்குறீங்க? கலைஞர் ஜெயலலிதா கிட்ட இருந்த ஈர்ப்பு இன்னைக்கு அண்ணாமலைகிட்ட வந்துக்குது. இந்த நெக்கல் அடிக்கிற வேலை என்ன, நேரா புறப்பட்டு வீட்டாண்ட வருவோம், வீட்டாண்ட வந்து நிற்போம். தமிழ்நாட்டில் ஒரு டிசிசிவ் பிளேயர் ஆட்டு பாஜகவை அண்ணாமலை நிறுவிடுவாரு, அண்ணாமலை இதுல சாதிச்சிருவாரு. அடுத்த தேர்தலை பற்றி நினைப்பவன் வெறும் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தான் தலைவர். உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்கு தேவையை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் தண்ணீர் தர வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைப்பதை போல கர்நாடக நலன்களை கருத்தில் கொண்டுதான் கர்நாடக விசிக முடிவு செய்ய முடியும். அதுதாங்க விடுதலை சிறுத்தைகளும் அந்த மாதிரி அந்த மக்களுடைய நலன்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாங்க. அது முரண்பாடா இருந்தால் கூட அது பிரச்சனை அல்ல. தாங்க முடியலையா? முடியலை, எரிச்சலா. நீ பேசுறதா எரிச்சலா இருக்கு. அது பிரச்சனை அல்ல, அது பிரச்சனை அல்ல, அது பிரச்சனை அல்ல. நீ சபைக்கு வந்தேதான் ஆகணும். எந்த கட்சியெல்லாம் ஒண்ணும் இல்ல, எவன் காசு கொடுத்து கூப்பிட்டாலும் போயிருவேன். காசு கொடுத்து எவன் கூப்பிட்டாலும் போவியா? யாரும் பேசாதீங்க, அவனே சொல்லட்டும். எனக்கு பட்ட பேர்ல நம்பிக்கை கிடையாது. அப்படி பின்னாலவா அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? பட்ட பேர்ல நம்பிக்கை கிடையாது. ஏன் என்ன சொன்ன? இதுல எதுல உண்மை? சொல்ல போனா பத்திரிகையிலே எழுதியிருக்காங்க சின்னவர் அப்படின்னு. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பட்ட பெயர் சின்னவர். எனக்கு மார்க்ஸ் வராது, ஏன்னா எனக்கு மார்க்ஸ் வந்தது. பாட்டா போடுறா. இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையில் கண்டே. நீ மட்டும் போய் எப்படி ராஜபக்சேவிட்ட கை கொடுத்த? வெறுமனே கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல. அந்த வீடுலாம் நாங்க பார்த்தோம், கையை யார் நீட்டது? ராஜபக்சேவிட்ட கை கொடுத்த வெறுமனே கை கொடுத்த அவன் தான் எனக்கு வந்து கை கொடுத்தான், நான் கொடுக்கல. அதுதான் உண்மை. கூட நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கும் போது டிஆர் பாலுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிற ராஜபக்சே தள்ளி வந்து என் கையை பிடித்து கையை குலுக்கி விட்டு டிஆர் பாலு முகத்தை நேராக பார்த்து, உங்களுக்கு தெரியுமா திருமாவளவன் யார் என்று? அவர் பிரபாகரனுக்கு ரொம்ப எழுந்தியவர். யுத்தம் நடக்கும் போது நாங்க வரிசையா நின்றுட்டு இருக்கோம். 1000 பேரை பார்த்திருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. நல்ல புனா பாட்டா போடுறா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மள சந்தோஷப்படுத்துற அவங்களையும் நம்ம சந்தோஷப்படுத்துவோம்.